ரெண்டாவது த ஃபெஸ்டிவல் ஆஃப் கவுன்சிலர். இஸ்ரவேலே தன் ஆலோசனையினாலே அவன் விழுந்து போனான். நான் என்னையே சொல்லிக்கிறேன், சுய ஆலோசனையினால நம்ம அநேக நேரத்துல விழுந்து போறோம் பாருங்க. ஆனா அவருடைய ஆலோசனை எப்படிப்பட்டது? அது ஆச்சரியமானது. ஒருவேளை இன்னைக்கு நான் சுயத்தினால, சுய ஆலோசனையினால, சுய சிந்தனையினால ஏதோ ஒரு காரியத்துல நான் விழுந்து போய் கிடக்கலாம். எனக்கு அன்பானவர்கள், ஃபெஸ்டிவல் ஆஃப் கவுன்சிலர், அவர் நல்ல ஆலோசகர். உங்களுக்கு ஆலோசனை கொடுத்த ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களிலே செயல் வீரராய் வெளிப்படுவார். அப்ப பாருங்க, அவருடைய ஆலோசனை ஆச்சரியமானது. அவர் ஆலோசனை எல்லா கண்களுக்கு முன்பாக ஆச்சரியமா இருக்கும். அவர் ஆலோசனை கொடுக்கும் போது நான் ஒண்ணு சொல்லட்டா, இயேசுநாதர் கிட்ட இல்லாத ஆலோசனையே கிடையாது. உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் அவர்கிட்ட ஆலோசனை இருக்கு. நீங்க ஆலோசனை கேட்டு பாருங்க. சறுக்கல், அவர் ஆலோசனை கொடுத்துட்டார் அப்படின்னா உங்க வாழ்க்கையில சறுக்கல் என்பதே இருக்காது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? யாராவது சறுக்கி போய் நம்ம வந்திருந்தா கூட இப்ப அவர் ஆலோசனை கொடுத்தார் அப்படின்னா தூக்கி நிறுத்துவார். அபிதோக்கியினுடைய ஆலோசனையை கூட அபத்தமாக்கி போடுவார். அவருடைய ஆலோசனை நமக்கு கொடுப்பார். அவர் ஆலோசனை கேட்கறது நமக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஆண்டவருடைய ஆலோசனைக்காக காத்திருக்கணும், ஆலோசனைக்காக நம்ம வெயிட் பண்ணணும். பாருங்க, யோபுவை பார்த்து சொல்றாரு, யோபுவை பிசாசு பார்க்கும்போது தேவன் பார்த்து சொல்றாரு, யோபு, என் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயோ. அப்போ கண் வைக்கிறது, அவன் கண் வைக்கிறது எதுக்கு? நம்மளை அழிக்கிறதுக்கு. ஆனா ரட்சகர் நம்ம மேல என்ன வைக்கிறாராம்? சங்கீதம் 32:8 வாசிங்க. நான் உனக்கு போதித்து காட்டுவேன், சொல்லுவேன். எனக்கு அன்பான தேவஜனமே, நெருக்கமான ஒரு சூழ்நிலை, கலக்கமான ஒரு சூழ்நிலை, போராட்டமான ஒரு சூழ்நிலை நம் உள்ளத்தை ஆளுகை செய்யும் போது, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் என்ன செய்யறது? இந்த வேலைக்கு நான் போலாமா வேணாமா? இந்த ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா? இந்த திருமண காரியத்துல ஒருவேளை இந்த பிள்ளை தான் ஆண்டவருடைய சித்தமா இல்லையா என்று சொல்லும் போதே எனக்கு அன்பானவர்களே, நீங்க தேவ சமூகத்துல காத்திருக்கணும். வாலிப பிள்ளைகளுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்றேன். உங்க திருமணத்திற்காக நீங்க இப்போதே கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்க படிப்புக்காக ஆலோசனை கேட்டு ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் ஒண்ணு, கர்த்தர் உங்களுக்கு சரியான நேரத்துல சரியான ஆலோசனையை கொடுப்பார். மோசேக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரை அனுப்பினார். அதே போல யோசுவாவுக்கு இன்னொரு ஆலோசனை கொடுத்தார், 12 பேரை அனுப்பினார். அப்ப ஆலோசனை கொடுத்து அந்த தேசம் எப்படிப்பட்டது, நல்லதா என்றும் போது அங்க 2 பேரு, அங்க யோசுவாவும் காலைப்போ விசுவாச அறிக்கை கொடுத்தாங்க. ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. ஆண்டவர்கிட்ட இல்லாத ஆலோசனையே கிடையாது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் ஆலோசனை கொடுத்துட்டாரு அப்படின்னா செயல் வீரராய் அவர் உங்க வாழ்க்கையில வெளிப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களை, எத்தனையோ விதத்துல நான் ஒரு காரியத்தை அதுல நான் சொல்றேன். என் பையனுக்கு ஒரு சமயம் கை ஒடிஞ்சு இருக்கும்போது டாக்டர்கிட்ட போறதுக்கே இந்த காலத்துல பயமா இருக்கு. எந்த டாக்டரை நம்புறதுன்னே தெரியல. நானும் என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாம் முட்டி போட்டு நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, நாங்கள் நடுவில் நிற்கிறோம், வலது பக்கம் போகணுமா இடது பக்கம் போகணுமா எங்களுக்கு தெரியல, நீங்கள் எந்த டாக்டர் எங்களுக்கு காட்டுங்க. நாங்கள் மனசில் ஒரு டாக்டரை வச்சுருக்கிறோம், திலீப் குமார்னு, அவரை தான் பார்க்கணுன்னு நாங்கள் நினச்சிட்டு போகிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்ணை மூடி ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு நாங்கள் எழுந்திருக்கிறோம். ஒரு ஃபோன் கால் வருது, எங்கள் அம்மா பேசுகிறாங்க, நீ அந்த டாக்டர்கிட்ட போகாத, இங்கே ஒரு டாக்டர் இருக்கிறாரு, நல்ல ஏஜ்டு பர்சனு, நல்ல அனுபவமானவர், ஃபீஸ் கம்மியாக வாங்குவார், நல்லா பார்ப்பாரு அப்படின்னாங்க. அது ரைட் சைடில் இருந்தது. எங்கள் அம்மா அந்த நேரத்துக்கு ஜெபிச்சு முடிச்சோன்னே வந்தது. நாங்கள் போனோம். வெறும் 1500 வேலை முடிஞ்சிருச்சு. 15 நாள் ரெஸ்ட் எடுத்தான், கை கூடி வந்துருச்சு. அப்புறம் தான் சொல்றாங்க, நீங்க லெஃப்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் செலவாயிருக்கும், இந்த கைக்கும் பிளேட் வைக்கணும், சர்ஜரி வைக்கணும்னு சொல்லி இந்த அவரு பயங்கரமா காசு உங்ககிட்ட பிடுங்கி இருப்பாரு. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவம் உள்ளவர். நீங்க கேட்டு பாருங்க, அவர் ஜீவனுள்ளவர், அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். இம்மானுவேல், நமக்கு ஆலோசனை சொல்லாம அவர் வேற யாருக்கு ஆலோசனை கொடுப்பார்? நமக்கு தான் கொடுப்பார். அதை தான் சொன்னார், அவர் உன் மேல் கண் வைத்து, பிசாசு கண் வைப்பான், எப்படியாவது ஒளிஞ்சு போட்டோம், என் பிள்ளைங்க எப்படியாவது நஷ்டமாகட்டும். ஆண்டவர் அப்படி இல்லை, என் பிள்ளைங்க நஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைங்க லாஸ் ஆகக்கூடாது, என் பிள்ளைங்க வேதனையாகக்கூடாது. இந்த பக்கம் போனா பள்ளம் விழுந்துருவாங்க, இல்ல இந்த பக்கம் போப்பா, வலைய இந்த பக்கம் போடு, நிறைய மீன் கிடைக்கும் உனக்கு சொன்னவர் உண்மை உள்ளவர், ஆலோசனை கர்த்தர். அவர் ஆலோசனை கொடுத்து நடத்தும் போது நம்ம கண்களுக்கு அது ஆச்சரியமாய் இருக்கும்.